ஒரு காலத்தில் இதே இடத்தில், ஒரு காலத்தில் எழுதி வச்சுக்க, விரைவில் இதே இடத்தில் பனை சார்ந்த பொருட்களை தயாரிக்கிற தொழிற்சாலை நிறுவப்படும். அங்கே அங்கே அரசு பணி கொடுக்கப்படும். இப்ப பாண்டியன் சொல்றாரு, அண்ணன் மறந்துரும்னு, உங்களை மாதிரி 100 பேரை தேர்ந்தெடுத்து 100 பேரையும் பேராசிரியராக்கி பனை எப்படி ஏறி பனையிலிருந்து 17 எப்படி இருக்கிறது, கல்லு எப்படி இருக்கிறது கத்துக் கொடு, நீ ப்ரொஃபசர், மற்றவெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், எவனை ஏறலாம் அரசு பணி. நான் வேளாண்மை செய்வது அரசு பணியாக்குவேன், ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியாக்குவேன், பனை ஏறுதல் தென்னை மரம் ஏறிதெல்லாம் இருக்கு அரசு பணியாக்குன்னு சிரிக்கிறா. ஏண்டா டாஸ்மாக் கடையில் சாராயம் ஊத்தி கொடுக்குறவன், சாரக்கு ஊத்தி கொடுக்குறவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கலாம். உலக உயிர்கள் இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறேன் ஆத்தாளப்பன் விவசாயி அரசு வேலையாளர் இருக்கக்கூடாதா, கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கக்கூடாதா? என்ன இது? எழுதி வச்சுக்க, வேளாண்மை செய்பவன் அரசு பணி, அவனுக்கு 60 வயசில் ஓய்வூதியம், அவனுக்கு ஓய்வூதியம் கொடுப்பான். நீ நினைச்சுக்கிற, நீ தம்பி உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வோர் எங்கள் மூதாதை தந்தல்லைய மறைமொழி பொய் இல்ல. நல்லா கவனிச்சுக்கணும். உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலைங்கிறான். தம்பி பற்றற்று போயிடறான். மண்ணாசை பொன்னாசை மக்களாசை எல்லாம் துறந்துட்டான். எல்லா ஆசையும் துறந்து போன ஒரு ஞானி கூட, ஒரு சாமியார் சன்னியாசி கூட உழவன் கைமடங்கி படுத்துட்டா வாழ முடியாதுங்கிறான். சோர்லைன்னா செத்து போயிருவே நீ.